ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கோதுமை மாவு வச்சு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. கோதுமை மாவு, சால்ட், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பொரிச்சு வச்சிருந்தோம்ல கருவேப்பிலை, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரண்டியில பண்ணிக்கோங்க, சூடா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆறுனதுக்கு நம்ம வந்துட்டு கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, பிடிச்சா இந்த மாதிரி வரணும். அப்பதான் எல்லா மாவுலையும் வந்துட்டு நம்ம கலந்த இதெல்லாம் இன்க்ளூடியன்ட் எல்லாம் சேரும். வாட்டர் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். இது வந்துட்டு ஒரு 1/2 hour அப்படியே இது வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருண்டை வந்து திரட்டி ஆரம்பிச்சுட்டு ரொம்ப மெலிசாக வந்துட்டு திரட்டிக்கோங்க. ரொம்ப கட்டையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். திரட்டிட்டு நம்ம வந்துட்டு லூரன்ஸ் கரண்டி வச்சு அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு உங்ககிட்ட வந்துட்டு கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ரவுண்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துட்டு அவ்வளோதான், நம்மளோட தட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க.